அன்பார்ந்த ஊடக நண்பர்களே, இது ஒரு அற்புதமான விழா. இந்த விழா எங்க நடக்குதுன்னா எங்க யூனியன்ல நடக்குது. ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் செயலாளருக்கு இவனுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன். அதே போல முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லவே வெல்லாது. முயலாமை இல்லாம இந்த சங்கத்துக்குள்ள யாருமே கால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா கத்துக்கிட்டாதான் பரிபூரணமா வந்து எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டாதான் இந்த சங்கத்துக்குள்ள வர முடியும். அதான் முயலாமை அப்படிங்கிறது வந்து இல்லாம முயற்சி தான் திருவினையாக்கும். முயற்சி தான் எல்லாத்தையும் செய்யும். அதை விட்டுட்டு போனால் இப்போ இங்கே பாண்டி மாஸ்டர் என்று சொல்லுவாங்க, ஆசான் என்றுதான் அவர் பொருந்தும். அவர் ஒரு சிலம்பத்தின் சிற்பி என்றே சொல்லலாம். அவர் அற்புதமா இந்த சிலம்பத்தை எத்தனை நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது இந்த நாடு அறியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் அத்தனை பேரும் அவர் சிஷியர்கள் தான். அவர் அடக்கமா சொல்ல மாட்டார். ஒரு சாதாரண ஒரு பெண்ணு கம்பு சுத்துறதை பார்த்து உலகமே வியந்தது. அதற்கப்புறம் அவங்க தன்ஷிகான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்க பெரிய ஹீரோயின் ஆனாங்க. ஸோ இது சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது புரட்சி தலைவர் அதை தான், அது மேல ஒரு பாசமும் அது இல்லாம இருக்கவே இருக்காது. அவர் எப்ப பார்த்தாலும் தினசரி அந்த சிலம்பம் சுத்தாம அவர் கரலாக்கட்டை கூட சிலம்பம் மாதிரி சுத்துவார். அப்படி ஒரு தொழில் வித்வான் அவரு. அப்போ ரெண்டு மாஸ்டர், ஒன்று ஸ்டண்ட் சோமு, இன்னொன்று ஏஎஸ் சுவாமிநாதன், எங்க அப்பா. இவங்க 2 பேர் தான். அப்போ எங்க அப்பாவை அழைத்து எம்ஜிஆர் திடல்னு இங்க முன்னாடி இருக்கும், அது இப்போ எம்ஜிஆர் ஸ்கூல் ஆயிடுச்சு. அந்த திடல்ல தான் முதல்ல எல்லாரையும் அழைத்து அதை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதில் தான் அத்தனை பேரும் எல்லா ஸ்டண்ட்டு ஆட்களும் கற்றுக்கிட்டு இந்த யூனியன் இவ்வளவு பெருசாக இருக்குன்றதுக்கே அந்த சிலம்பம் தான் தூக்கி நிறுத்துச்சு. அப்படி தூக்கி நிறுத்துது பார்த்தீங்களா, அது வந்து சிலம்பம் தான். அது சிலம்பம் தான் இந்த சங்கத்தை உருவாக்கியதுன்னு கூட சொல்லலாம். அப்படி உருவாக்கி வந்த அந்த சிலம்ப சிற்பிகள் இருக்கக்கூடிய ஒரு இது. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரு சிலம்ப சண்டை இருக்கும். அவர் வந்து விஜயபுரி வீரன் ஒரு படம், அதில் வெறும் ஈட்டியில தான் இருக்கணும், ஃபோக்லர் படம், ஈட்டி தான். அந்த ஈட்டியை கத்தியில் வெட்டிவிட்டு கடைசி தலையெல்லாம் போன பேர் வெறும் கம்பு சுற்றிடுவார். அவர் குடியந்த கோயில், கண்ணன் காதலன், புதிய பூமி, இதை விட நிறைய படங்கள், எம்ஜிஆர் படங்கள், அத்தனை படங்களும் அவர் செய்திருக்கிறார். வல்லுநர். இப்படி எல்லா வல்லுநர்களும் சேர்ந்து கட்டிய இந்த கோயில், இதுதான் எங்க யூனியன். இந்த கோயிலுக்குள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது மிக சிறப்பு. இதுல எங்கள் தம்பி ஜோதி இப்போ வந்து இங்கே ஒரு இயக்குனராக பரிமாணம் எடுத்திருக்கிறார். அவருக்கு முதலில் என் வாழ்த்துக்கள். அந்த பரிமாணத்தின் விஸ்வரூப வெற்றியாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து அஜித் தம்பி, அதுக்கடுத்து ஹரிஷ் வில்லனாக நடித்திருக்கிறார். பொடி இருக்காரு நினைக்காதீங்க, சுறுசுறுப்பானவன், வச்சு செஞ்சிருவான். அப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாய்தீனா அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்கா. மகள் கூட பெரிய நடிகராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த கண்ணீரை விழுங்கியவர்கள் அப்படிதான் எனக்கு தோணுது. நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். கண்ணீரை விழுங்கியவர்கள், அந்த கலைக்கு உண்டான அந்த போஸ்டர், அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கலையேன்னு ஒரு தகப்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு. அந்த தவிப்புக்கு தன் மக்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான், இயலாமையிலிருந்து எப்படி தூக்கி கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு நடக்கின்ற போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நேச்சுரலாக எல்லா வகையிலும் வரும். சிலம்பாட்டத்தில் அலங்கார பாடம் மட்டுமே வருவதில்லை, நிறைய இருக்கு. அப்படி நெத்தி போட்டு வைக்கிறானா, இன்னொன்று வைக்கிறானா, நகரவே நகராம இப்போ சொன்னார் இல்லைங்களா ராமையாதாசன், அவர் நின்ன இடத்துல அடிப்பார், 100 பேர் வந்தா கூட அடிப்பார். அப்படி அந்த சிலம்பத்தில் நீங்கள் அருவாளில் எதை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலையை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு.
நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு அப்படின்னு. வலி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை உணர முடியும். இது அவருடைய வலி, இந்த படத்தினுடைய கதை அவருடைய வலி. அதனால தான் கண்ணீரை விழுங்கியவர்கள் என்று சொன்னேன். இந்த கண்ணீரை விழுங்கியவர்கள் அத்தனை பேர் இங்கே இருக்காங்க. இவங்க கண்ணீரை துடைக்க வேண்டியது, அதாவது கண்ணீரை நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கலாம், கண்ணீரில் 1% தான் தண்ணி, 99% ஃபீலிங். அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அந்த 99% ஃபீலிங் தான் இந்த சிலம்பம் படம். இந்த சிலம்பம் படத்தை எப்படி எல்லா வீட்டுக்கு இந்த சத்தம் இருக்கிறது, இந்த சத்தம் சிலம்பத்தினுடைய சத்தம் காடு மேடு எல்லாம் கடந்து எல்லா வீட்டுக்களையும் எல்லா ஜன்னல்களையும் எல்லா கிராமங்களிலும் போய் தட்டி எழுப்பி சிலம்பம் நடக்கக்கூடிய தியேட்டருக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் தலைவர், எக்ஸ் தலைவர் பெப்சி விஜயன் அவர்களே, மாஸ்டர் அவர்களே, அப்புறம் தியாகராஜ மாஸ்டர் அவர்களே, பாண்டியன் ஆசான் அவர்களே, சதீஷ் நண்பர் அவர்களே, அனைவரும் வருகை தந்ததுக்கு அன்பான தலைவர் ஃபஸ்ட் சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லிட்டேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். சிலம்பம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு இவங்க பெரியவங்க கையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, என்னுடைய கனவு சிலம்பம் எப்படின்னா, பாண்டியன் ஆசானர் நான் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறமா ஸ்டண்ட்டு நடிகராகி ஸ்டண்ட்டு இயக்குனராகி இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு இந்த படத்தில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, மாஸ்டர் அந்த வழி நடத்தினது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னடானா, இது ஹீரோவை பண்ணியிருக்கிறோம், இவரும் ஹரிஷும் வில்லனா பண்ணியிருக்கிறோம். 2 பேருமே பாண்டி மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பல ஆண்டுகள், அதாவது குறைஞ்சிருச்சு ஒரு 8 வருஷம் பயிற்சி எடுத்திருக்காங்க. மலேசியாவில் கோல்டு மெடலாம் அடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து சிலம்பத்துக்கு மெயினாக சிலம்பத்தை மேலே ஈடுபாடு ஏற்படுறோன்னா சிலம்பத்துடைய நிறைய குறைகள்லாம் இருக்குது. இந்த படத்துடைய விஷயம் என்னென்னா, பணபலம், படைபலம், அதிகார பலம் அனைத்தும் ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு இந்த திறமையால் உடைச்சி எறிஞ்சிருக்கும். உடைச்சதும் அந்த சிலம்ப கலை மூலயமா அந்த மாஸ்டர் வந்து சிலம்பத்துக்காகவே ஒரு காதல் கூட ஒதுக்கி, காதல் பெருசு இல்லை அப்படின்ற அளவுக்கு சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அது போல் ஒரு கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம். சிலம்ப மாணவர்களை இப்போது சிலம்ப போட்டி வந்து பார்த்திங்கன்னா, சிலம்ப மாணவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, அதில் என்னென்ன இடர்பாடுகள் வந்து அந்த போட்டி நடத்துகிறவங்களுக்கு என்னென்ன நடத்துகிறாங்க, இதனால் பாதிக்கப்படுறது வந்து பேரண்ட்ஸு, அந்த மாஸ்டருங்கெல்லாம் வந்து ஒரு உருவாக்கின மாஸ்டர்லாம் வருத்தப்படுறதும் இந்த படத்தில் பயங்கரமாக, அதாவது பெருசாக காட்டியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இல்லாதப்பட்ட பொண்ணு, ஒரு அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு உலக அளவில் வந்திருப்பாங்க. இது வந்து கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணிடுறோம். காரணம் என்னென்னா, இந்த சிலம்ப கலையை வந்து மக்களாண்ட சேர்க்கணும், குறைபாடுகளை சேர்க்கணும். ஒரு இல்லாதப்பட்ட பொண்ணுன்றது பிரச்சனை இல்லை, திறமை தான் முக்கியன்றது தான் இந்த கதையுடைய நோக்கம். அதுக்காகவே நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அனைவரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் சப்போர்ட் பண்ணோம். மேலே இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மென்மேலும் வளர அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியும் பாராட்டும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்க எல்லா மாஸ்டருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இது வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக சாரி இதில் வந்து நான் சிலம்பம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 8 இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாண்டி மாஸ்டர் கிட்ட. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மூவியில் பண்ணுறதுக்கு. இந்த படத்தை வந்து ரொம்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரையும். தேங்க்யூ. படத்தை பாருங்க.
படத்தை வந்து எல்லாரும் கண்டு மகிழ எனக்கு என்ன சொல்றது சப்போர்ட். ஓகே, முதல்ல இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் ஸ்டண்ட் யூனியன் சார்பாகவும் இந்த சிலம்பம் குழு சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கும் மூத்த உறுப்பினர்கள் அதுவும் இல்லாமல் பெரிய மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிலம்பம் டீம் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, சிலம்பம் படத்தை பற்றி இப்போது இயக்குனர் சொன்னார், அதுவும் இல்லாமல் ஹீரோ பேசினாங்க. முழுக்க முழுக்க வந்து சிலம்பம் பேஸ் பண்ணி பண்ண ஒரு படம், சரிங்களா? அந்த படம் எப்படி ஒரு எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு, எதுவுமே பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பொண்ணு வந்து எப்படி இந்த சிலம்பம் சாதிக்கிறாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். நான் ஒரு 2-3 சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். நல்லா ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர்லாம் எப்படி ஒரு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு இயக்குனர். அதுவும் இல்லாமல் இது எங்கள் யூனியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொன்னார், ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்டாக சேர்ந்து, சண்டை கலைஞராக சேர்ந்து, சண்டை இயக்குனராக மாறி இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ஆனதில் எங்கள் யூனியன் ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள். அதுவும் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து எங்கள் யூனியனில் ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே படக்குழுவில் அதான் இயக்குனர் ஹீரோவாக இருக்கிற தம்பிக்கும் ஹரிஷ், இவர் வந்து ஆக்சுவலாக ஸ்டண்ட் மெம்பர் தான், இப்போது வில்லனாக இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைத்து ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்களுக்கும், தியாகராஜ மாஸ்டர் அவர்களுக்கும், சிலம்ப ஆசானும் சண்டு யூனுடைய உறுப்பினருமான திரு பாண்டியன் மாஸ்டர், பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கின்ற நமது யூனியன் உறுப்பினர் சண்ட் இயக்குனர் ஜோதி அவர்களுக்கும், இங்கே ஹீரோ கதாநாயகன் அவர்களுக்கும், வில்லனர்களுக்கும், இங்கே வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அதாவது சிலம்பம் அப்படின்ற ஒரு கலை, வீரக்கலை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வந்து மிக பிரம்மாண்டமாக வளர்ந்தது. இந்த சிலம்பத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கு பெரிய லெவலில் வந்து சிலம்ப கலை வந்து வளர்த்து வருது. இந்த சிலம்பத்தின் மூலியமாக இந்த படத்தினுடைய பெண் ஈவழி எப்படி வந்து அவங்க சாதாரண ஒரு பெண் வந்து சிலம்பத்தின் மூலியமாக அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டு எப்படி ஒரு பெரிய லெவலில் வராங்க அப்படின்னு தான் இந்த சிலம்பம் என்ற படத்துடைய கதை. இந்த கதை வந்து சிறப்பாக எடுத்திருக்காரு நம்ம ஈனுடைய சண்ட் இயக்குனர் ஜோதி அவர்கள். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து இதை வந்து தியேட்டரில் மக்கள் எல்லாரும் வந்து வரவேற்று பெரிய அளவில் வெற்றியடைய நாங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கிறோம். நீங்கள் அனைவரும் இதுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று மனதார கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சிலம்பம் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு எங்களுடைய தாய் வீடாக இருக்கிற தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் இயக்குநர்கள் நடிகர்கள் யூனியனில் வெளியிடுறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என்னுடைய மூத்த மாஸ்டர் தியாகராஜன் மாஸ்டர் 1200 படங்களுக்கு மேலே திரைப்படங்கள் பண்ணி ஒரு கிண்ண சாதனையாளர். அவர் வந்து இது வெளியிடுறதுலையும் மற்றும் எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கிற பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்கள், உங்களுக்கு தெரியும், பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்கள் ஒரு லெஜண்ட்னு சொல்லலாம். பல்வேறு திரைப்படங்கள், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பல்வேறு மொழிகள், ஒரியா உள்பட ஆங்கில படத்துக்கும் திரைப்பட சண்டை காட்சிகளை வடிவமைத்தவர். அவரும் இந்த படத்துக்காக இங்கே வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காரு. மேலும் எங்களுடைய ஸ்டண்டினுடைய தலைவர், ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற தம்பி அசோக் குமார் அவர்கள், எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தலைவர், அவரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்து இங்கே வந்திருக்கிறார். மற்றும் எங்களுடைய மூத்த
ஸ்டண்ட் நடிகர் அப்படின்னு சொன்னால் அண்ணன் சுகுமார் அண்ணன் அவர்கள். அவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகி, பெப்சி விஜயன் மாஸ்டரோட நிறைய இந்த நிர்வாகத்தில் பயணம் செஞ்சவர். இந்த யூனியனுடைய நல்லதுக்கும் இந்த யூனியனுடைய வளர்ச்சிக்கும் பாடுபடுற ஒரு செயலாளராக இன்றைக்கி இருக்கிறாரு. அவருடைய வழிநடத்தல் பேரிலும் இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே சிறப்பாக நடக்குது. மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி அஜித், ஹரிஷ் மற்றும் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் நம்முடைய தம்பின்னு சொல்லிக்கலாம் பொன்னேரி ஜோதி அவர்கள் ஒரு ஸ்டண்ட் கலையை கற்றுக்கிட்டு முறையாக இங்கே சேர்ந்து ஒரு திரைப்பட ஸ்டன் நடிகராக இருந்து திரைப்பட ஸ்டன் மாஸ்டராக உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய விபத்தில் அவர் வந்து காயப்பட்டு ஒரு 3 மாத காலம் சுயநலம் இல்லாமல் இருந்து மறுபடியும் ஒரு மறுஜன்மை எடுத்து அவர் வந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்டண்ட் கலைஞனால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சிலம்பம்ன்ற ஒரு திரைப்படத்தை இங்கே உருவாக்கியிருக்கார். அந்த சிலம்பம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் இங்கே வெளியிடுறதுல ஒட்டுமொத்த எங்கள் ஸ்டண்ட் யூனியன் பெருமைப்படுது, ஸ்டண்ட் யூனியன் உறுப்பினர்களும் பெருமைப்படுறோம். காரணம் என்னென்னா, ஸ்டண்ட் நடிகர்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் பாலமாகவும் எல்லோருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவங்க இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் தான். நான் ஸ்டண்ட் மாஸ்டரையும் ஸ்டண்ட்டு நடிகர்களையும் சேர்த்து ஸ்டண்ட் கலைஞர்கள்னு சொல்கிறேன். இவங்க தான் இன்றைக்கி சினிமாவில் அது இயக்குநர்களாக இருந்தாலும் தயாரிப்பாளராக இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் வந்து தன் உயிரை பணைய வச்சு செய்கிற இந்த தொழிலை அடுத்தவங்க உயிரை பற்றி மதிக்கக்கூடியவங்க இவங்க தான். இன்றைக்கி இந்த 23 சங்கங்கள் ஸ்டண்ட் யூனியனில் ஒரு ஃபெடரேஷனில் இருக்குது அப்படின்னா, தென்னிந்திய திரைப்பட தோழர் சம்மேளனத்தில் இருக்குது அப்படின்னா, இதுக்கெல்லாம் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிற எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் முன்னோர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய சன் சோம் ஐயாவிலேருந்து, பலராமன் ஐயாவிலேருந்து, ஆர்என் நம்பியார் ஐயாவிலேருந்து, என்கே சாமிநாதன் மாஸ்டர் தான் நம்ம பெப்சி விஜயன் மாஸ்டரோட தந்தையார் ஆவார். ஏன் அவரெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, இந்த யூனியன் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களில் இந்த வடபழனியிலே வந்து பல்வேறு கத்தி சண்டை கற்றுக் கொடுத்து யூனியனில் மெம்பர் ஆக்கி இந்த யூனியன் வளர்த்தெடுத்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் மாஸ்டருடைய குருநாதன் சொல்லக்கூடிய அவர் பேர் புருஷோத்தமன் புலிகேசி அப்படின்னு கூப்பிடுறவர். அவரோட இறப்புக்கு பின்னால் தான் ஸ்டண்ட் யூனியன் ஆரம்பிச்சது. இன்றைக்கி 60 ஆண்டு காலத்தை நெருங்கிட்டோம். இன்றைக்கி 60ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த 60ஆம் ஆண்டில் ஒரு சிறப்பான ஒரு இந்த பொங்கல் திருநாளில் நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த சிலம்ப திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் விழாக்காக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த எங்கள் ஸ்டண்ட்டினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கான ஒரு விழாவாக பார்க்குறேன். இந்த திரைப்படத்தோட கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்முடைய இயக்குனரும் ஸ்டண்ட் மாஸ்டருமான ஜோதி சொல்லியிருந்தார். என்னுடைய மாணவர் என்கிட்ட 3 பேர் என்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தான் இந்த 2 நடிகர்களும் இயக்குனரும். இது என்ன ஒரு விசேஷம்னா, சிலம்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிலம்பம் நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையாக இருந்து சிலம்பம் விளையாட்டாக மாறி 45 ஆண்டுகள் ஆகிறது. 1980 சிலம்பம் விளையாட்டாக மாறுறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் விதை போட்டார். டேவிட் மேனோல்ராஜ் ஐயான்னு ஒருத்தர் நந்தனம் IMC பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். சிலம்ப விளையாட்டை வடிவமைச்சர் அவர் தான். புரட்சி தலைவர்கிட்ட உலகத்தமிழ் மாநாட்டில் ஒரு புத்தகத்தை கொடுத்து, சிலம்பம் அண்ட் பென்சிங்கிற புத்தகத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் புரட்சி தலைவர் வரவழைச்சி, நீங்கள் ஏன் சிலம்பத்துக்கு சங்கம் ஆரம்பிக்கக்கூடாது, தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் தொடர்ச்சியாக 45 ஆண்டுகள் இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்கு. ஆனால் எனக்கு சிலம்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கு. இந்த சிலம்ப வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் சிலம்ப விளையாட்டு போட்டிகள் தரமாகவும் நியாயமாகவும் நடக்கிறதில்ல அப்படின்றது தான் இந்த படத்தோட கண்டென்ட். இந்த படத்தோட கான்செப்ட் அதுதான். அதாவது ஒவ்வொரு சிலம்ப வீரர் வீராங்கனைகள் போட்டிகளை போய் கலந்து கொண்டு அதில் அவங்களுக்கு ஏற்படுற வழிகளை சம்மந்தப்பட்ட கதை தான் இதை கொண்டு வந்திருக்காரு ஜோதி அவர்கள். ஏன்னா அவருடைய அனுபவம், அவருடைய பிள்ளைகள் வந்து சிலம்ப போட்டியில் கலந்துக்கும் போது நியாயம் இல்லாமல் நடந்த சிலம்ப போட்டியில் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் மனவலிகளை வச்சு தான் இந்த கதையை கொண்டு வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து சிலம்ப விளையாட்டு எந்த மாதிரி இருக்குதுன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்திலும் நான் உள்ளே இருந்திருக்கிறேன், தமிழ்நாடு அமைச்சர் சிலம்ப கழகத்திலும் உள்ளே இருந்திருக்கிறேன். அதாவது 2006 தமிழக முதல்வர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தான் பள்ளிக்கல்வி விளையாட்டில் சிலம்ப விளையாட்டு சேர்க்கப்பட்டது. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு அகில இந்திய பள்ளிகள் விளையாட்டில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற சிவசங்கர் எம்எல்ஏ தலைவராக இருக்கும்போதும் ஆல் இந்தியா சிலம்பம் ஃபெடரேஷனுடைய செயலாளராக நான் இருக்கும்போது தான் அகில இந்திய பள்ளிகள் விளையாட்டில் சிலம்ப விளையாட்டை கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் 2 பிரிவு தான் இருந்தது சிலம்ப விளையாட்டில், தனித்திறமை சுற்றும் நேரடி தொடுமுறை போட்டியும். ஆனால் அது 5 பிரிவுகளில் கொண்டு வந்தது எங்களுடைய ஆல் இந்தியா சிலம்பம் ஃபெடரேஷன் அமைப்பு தான். 2019 வரைக்கும் அந்த அமைப்பு இயங்கிக்கிட்டு இருந்தது. தற்போது தற்காலிகமாக அந்த சிலம்ப அமைப்புக்கு அங்கீகாரம் கிடையாது. இப்போ இருக்கிற பட்சத்தில் சிலம்பத்துக்காக நாங்கள் போராடுறது மட்டுமல்ல, எங்களுடைய ஸ்டண்ட் யூனியன் எப்படி போராடுறதுன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன். இதில் வழிவழியாக வந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய சிலம்ப ஜாம்பவான்கள் தான். நான் சொன்ன மாதிரி இதில் இருந்த ஸ்டண்ட் சோமையாலேருந்து, ஆர்என் நம்பியார்லேருந்து, பலராமன் ஐயாலேருந்து, என்கே சாமிநாதன் ஐயாலேருந்து, இப்போ நம்ம தியாகராஜ மாஸ்டர்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம்.
குருக்கள் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். கலரி ஃபைட்டு மட்டும் இல்லை, சிலம்பம் சொல்லிக் கொடுத்தவர். குருக்கள் மாஸ்டரோட நிறைய ஸ்டூடெண்ட் இந்த யூனியனில் இருந்தாங்க. சிலம்பத்தின் ஜாம்பவானா பல பேர் இருந்தாங்க. அதில் மாடக்குளம் அழகர் சாமி ஐயா ஒருத்தர் இங்கே இருந்தார். இந்த யூனியன் அவருடைய மகன் தான் மாடக்குளம் ரவி மாஸ்டர்ன்றவர். அவருடைய மாணவர் தான் நான். பெருமையாக சொல்லிக்கிறேன் மாடக்குளம் ரவி அண்ணன். ஏன்னா சிலம்ப ஃபைட்டுக்காக, சிலம்ப சண்டை காட்சிக்காக பிரத்யேகமாக வடிவமைச்ச பெருமை அவர்களுக்கு உண்டு. நீங்கள் பார்க்குற தேவர் மகன் திரைப்படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து திருமதி பழனிசாமி திரைப்படமாக இருக்கட்டும், வில்லாதி வில்லன் படத்தில் வர்ற கம்பு கத்தி ஒன்றா சண்டை போடுற திரைப்படமாக இருக்கும், எல்லாத்துக்கும் வடிவமைச்சவங்க தான். நான் இங்கே இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். இது முன்னோர்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்கள் எடுத்திங்கன்னா, அரச கட்டளை, அரசங்கமரி, மன்னாதி மன்னன், மகாதேவி, குலோபகாவலி படம் எடுத்திங்கனாலே சிலம்ப ஆயுதங்களுடைய 32 விதமான ஆயுதங்களை வந்து புரட்சித் தலைவர் அதில் சில ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பார். ஆயுதங்களை பற்றி மக்களுக்கு தெரியுதில்ல. சிலம்பம் வந்து ஒரு பழமையான தற்காப்பலையாக இருந்தது, போர்க்கலையாக இருந்தது. அதன் பிறகு வந்து வீர விளையாட்டாக மாறிச்சு. இந்த வீர விளையாட்டு தான் விளையாட்டாக இன்றைக்கி மாறி இருக்கு. இந்த விளையாட்டு கபடி விளையாட்டு மாதிரி ப்ரோ கபடி அளவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் உடைச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து இது உடைக்கிறோம். சிலம்பக்கலைக்கு ஸ்டண்ட் யூனியன் நான் உடைக்கிறது இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, இவங்க உடைக்கிறாங்கன்றதான் இன்றைக்கி பெருமை. சிலம்பம் வந்து வளர்த்தெடுத்ததில் சினிமாவுக்கு தான் முக்கிய பங்கு உண்டு. அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காரு. அதன் பின்னால் தெரியும் உங்களுக்கு, அரசாங்கம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல பல தடைகளும் பல எதிர்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம கொண்டு போகிறப்ப ஒரு சில விஷயங்களை வந்து நாம் வந்து ஏற்றுக்க முடியலன்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கண்டென்ட்டாக இருக்குது. இங்கே இருந்த பெரிய பெரிய ஆசான்கள், ராமையாதாசன் ஒருத்தர் இருந்திருக்காரு. நான் சொன்ன இந்த சிலம்ப விளையாட்டை உருவாக்குன டேவிட் மேனுவல் ராஜ் ஐயாவுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்துரு இந்த சிலம்பம் ராமையாதாசன். இவர் நாகர்கோவிலில் ஒரு ஆசானாக இருந்து இங்கே வந்து யூனியன் மெம்பராக இருந்தவர். ஜலாபுதீன் ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த யூனியன் மெம்பராக இருந்தவர். இப்போ நீங்கள் ஆந்திராவிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் பல்வேறு உறுப்பினர்கள் இந்த யூனியனில் இருக்காங்க. கேரளாவிலேருந்துலாம் இங்கே உறுப்பினர் இருக்காங்க. இவங்களாம் சிலம்பம் கலரி தெரிஞ்சவங்க தான். இந்த திரைப்பட சண்டை கலைக்குள்ள சிலம்பம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுக்குள்ளே வந்து கலரி இருக்குது, குஸ்தி இருக்குது, குத்து வரிசை இருக்குது, இப்படி பூட்டு பிரிவு, அக்கிடோன் லாக்ஸ், இது எல்லாமே நம்ம பாரம்பரிய கலைகள் இருக்குது. சிலம்பம் அப்படி வந்து வெறும் மொட்டையாக சொல்ல முடியாது. இந்த சிலம்பம்ன்றது வந்து பல்வேறு கலைகளை உள்ளடக்கினது தான். ஏன்னா சிலம்பம் வந்து ஆயுத பெருக்கம் அதிகமாக இருக்குது. இதில் வந்து இரும்பு ஆயுதங்கள் கண்டுபிடிச்சது பாண்டியர்கள் இருக்கிறாங்க. இந்த பாண்டியர்கள் வரலாறு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த பாண்டியர்கள் வரலாறுல எடுக்கப்பட்ட ஒரு கத்தி, அதாவது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி பிறகு 3000 ஆண்டுகள் சிலம்பக்கலை பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த 3000 ஆண்டுகள் பழமையான இந்த தற்காப்பு கலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா, தற்போது நம்முடைய முதலமைச்சர் வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கத்தியை வந்து ஆய்வுக்கு சொல்லப்பட்ட அவர் அந்த ஆய்வினுடைய கார்பன்டேட் இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியின் விளைவாக பார்த்தீங்கன்னா 4000 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய சிலம்பக்கலை ஒரு பழமையான சிலம்பக்கலையினுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் திரைப்படங்களாக வரணும். அதற்கெல்லாம் எங்கள் ஸ்டண்ட் யூனியன், தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட் யூனியன் தகுதி உள்ளது. தகுதியான ஆசான்கள், அதாவது நீங்கள் சொல்கிற மாஸ்டர்கள்லாம் ஆசான்களாக இங்கே இருந்திருக்காங்க. அவர்கள் போட்ட விதை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய 60 வருஷம் யூனியனை வந்து தற்காப்பு கலை மூலமாக தான் வளர்த்துருக்காங்க. அது குறிப்பாக சிலம்பமும் கலரியும் குஸ்தியும் இங்கே நிறைய இருக்குது. கத்தி சண்டைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த கத்தி சண்டையிலே பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்குது. தியாகராஜன் மாஸ்டர் அவர்கள் நீங்கள் அவரை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலையாளத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மோகன்லாலாக இருக்கட்டும், அவர் மம்பட்டியாக இருக்கட்டும், இன்னும் அதுக்கு வழிவிட வந்து அத்தனை பேருக்கும் கத்தி சண்டை சொல்லிக் கொடுத்தவர். விஜயன் மாஸ்டர் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சண்டை காட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து, இப்போ வந்து நாம் எடுக்கிற திரைப்படங்கள் கூட அவரை தாண்டி 40 நாட்கள் கூட அவர் வந்து ஒரு கிளைமேக்ஸ் சண்டை காட்சியை வடிவமைத்தவர். ஸ்டண்ட் யூனியனுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தவர், ஸ்டண்ட்டு நடிகருக்கு பெருமை சேர்த்தவர், ஸ்டண்ட் நடிகர்களுக்கு மரியாதை பெற்றுக் கொடுத்தவர். இப்போ இளைய தலைமுறைகள் அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் எங்கள் யூனியன்லேருந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரால் எடுக்கப்படுதுன்றது மிகப்பெரிய பெருமை. இன்னும் இதற்கான வரலாறுகள் நிறையா இருக்குது. இந்த சிலம்பம் திரைப்படம் நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். இந்த சிலம்ப திரைப்படத்தின் வாயிலாக அடுத்தடுத்து நிறைய சிலம்ப திரைப்படங்கள் வரும். தற்காப்பு கலை சார்ந்த அத்தனை திரைப்படங்கள் வரும்போது எங்களுடைய ஸ்டண்ட் தான் அதுக்கு முன்னோடியாக நிற்கும். இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பாக நான் நிறைய தகவல் சொல்லியிருக்கேன். வாழ்க ஸ்டண்ட் யூனியன், வளர்க ஸ்டண்ட் யூனியன், ஸ்டண்ட் கலைஞர் புகழ் ஓங்க என்று சொல்லி, வெல்க சிலம்பம், வாழ்க சிலம்பம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். ஏன்னா திறமையான ஒரு தலைவர், அதே மாதிரி திறமையான ஒரு செயலாளர், 2 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயமா முதல் முறையாக ஒரு படத்தினுடைய விவரத்தை இங்கே நண்பர் வெளியிட்டிருக்காரு, ஜோதி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அது பாராட்டுக்குரியது.
ரொம்ப அதிகமாக பேச வேணாம், எல்லாமே பாண்டிய மாஸ்டர் பேசிட்டாரு. விஜய் மாஸ்டரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டேட்டையே ஆண்டுகிட்டு இருந்தோம். ஸ்டேட்டு மட்டுமல்ல, இந்திய, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் அதிகமாக செஞ்சவர். இந்த சிலம்ப விஷயமும் நிறைய பண்ணியிருக்காரு. பயங்கரவால் விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். என் வாத்தியாருடைய சிஷியருடைய மகன். எங்கள் வாத்தியார் அவருடைய மகன். அந்த வகையில் அந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நிச்சயமாக சிறப்பாக செய்வோம். இப்போ ஜோதி அந்த வழியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சி வெற்றி பெறும். ரெண்டாவது, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்த மாதிரி இதன் வெற்றி விழாவுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரி மறுபடியும் சால்வு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னா வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Wow.